हाय वेलकम टू मार्स किचन நம்ம சேனல்ல இன்னைக்கு கோழி வந்து நம்ம வீட்ல எப்படி ரொம்ப சிம்பிளா க்ளீன் பண்ணி கட் பண்றதுதாங்க டீடைலா பார்க்க போறோம். இத வந்து நம்ம கடையில கொடுத்து கட் பண்றதுக்கும் வீட்லயே நம்ம பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பாதி தான் அவங்க கட் பண்ணி வீசிடுவாங்க. பட் நம்மளா செய்யும்போது ரொம்பவே பார்த்து நம்ம பக்குவமா செய்வோம். அதுதாங்க வித்தியாசம். வாங்க இப்ப நம்ம டீடைலா வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம். நம்ம வீட்ல பெரும்பாலும் நைட்டே கோழி பிடிச்சு வச்சிருவோங்க. இன்னைக்கு வந்து நம்ம கோழி பிடிச்சு வைக்காதனால காலையில முட்டையிட வந்து ஒரு பொட்டை கோழியா பிடிச்சதாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ அந்த கோழியை வந்து நம்ம எப்படி வந்து கிளீன் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க. கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணில முக்கி நம்ம வந்து அந்த முடியெல்லாம் வந்து நீக்கிடலாங்க. இல்ல அப்படின்னா வந்து அந்த தோலோட உரிச்சு எடுத்துடலாம். பெரும்பாலும் அந்த பொட்டை கோழி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பயுமே சுடுதண்ணி முக்கி தாங்க நம்ம வந்து இது பண்ணுவோம். இதே வந்து சேவலா இருந்தா மட்டும் தோலோட உரிச்சிருவோங்க. ஏன்னா அதோட தோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டா இருக்கும். பட் பொட்டைக்கோழியோட தோல்லையுமே நிறைய சத்து இருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாவும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தோல் எலும்பு எல்லாத்தையுமே போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்க அந்த தண்ணியில வந்து டிப் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த முடியை எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே கிளீன் பண்ண வந்துருங்க. ரொம்ப நேரம் தண்ணியில வச்சிடாதீங்க கிளீன் பண்ணும்போது. ஏன்னா அந்த கறியை வந்து வேகிற அளவுக்கு ஆயிடும். ஏன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்ச தண்ணிங்கிறதுனால ஒரு 2-3 முக்கி எடுத்தோம்னாலே நமக்கு முடி நல்லா வந்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு முடி வரல அப்படின்னா திருப்பி இன்னொரு டைம் வந்து டிப் பண்ணி தண்ணிக்குள்ளேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா அதுல உள்ள மிச்ச முடி எல்லாமே வந்துருங்க. ஸோ வந்து ரொம்பவே ஃபாஸ்டா கொஞ்சம் வந்து நம்ம செயல்படணும். ஏன்னா தண்ணியில முக்கிட்டு நம்ம உடனே எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த முடி எல்லாமே வருங்க. ஸோ நம்ம நினைச்சிட்டு கொஞ்சம் வேகமா செயல்பட்டோம் அப்படின்னா ஈஸியாவே அந்த முடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம். பாருங்க நம்ம ஒரே ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கி எடுத்தோம் இல்லையா, அதுலயே நம்ம பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப வந்து அந்த வராத முடி எல்லாத்தையும் இன்னொரு டைம் நம்ம நினைச்சிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாவே வந்துருங்க. குட்டி குட்டி முடி கூட விடக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒன்னொன்னா உட்காந்து பொறுமையா எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து சுத்தம் பண்ணிடலாம் வீட்டிலேயே. பாருங்க நல்லா எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி இன்னொரு டைம் வந்து சுடுதண்ணில முக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே மிச்சம் இருக்க முடி எல்லாமே எடுக்க வந்துடும். ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து தண்ணியில இந்த மாதிரி அமுக்கி வச்சு நம்ம எடுத்து முடி எல்லாத்தையும் ஃபாஸ்டா வந்து நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க இன்னுமே நல்லா ஈஸியா வருது பாத்தீங்களா. அந்த தண்ணியில நம்ம முக்கி எடுக்கும் போது ரொம்பவே சீக்கிரமா நம்ம வந்து ஃபாஸ்டா எடுத்தோம் அப்படின்னா எல்லா முடியுமே ஈஸியா வந்துருங்க. பாருங்க தண்ணி எவ்வளவு சூடா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த கறியை வந்து புடிச்சு கூட நம்மளால முடிய வந்து பிக்க முடியல. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சூடு இருக்குங்க.
தண்ணி வந்து லேசா முட்டை வந்து நம்ம கொதி வர ஆரம்பிக்கும்ல அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இறக்கி வச்சிடணும். ரொம்ப தலபுலன்னு கொதிக்க வைக்கவும் தேவை கிடையாது. லேசா நமக்கு முட்டையா வரும்போதே நீங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை மாத்தி நீங்க உடனே வந்து கோழியை முக்கி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டா பெர்ஃபெக்டா வருங்க. தண்ணியில ரொம்ப நேரம் மட்டும் வச்சிட வேணாம். ஒரு 10 செகண்ட்ஸ் எண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வைங்க. அடுத்து வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சாலே போதுங்க. அந்த முடி கம்ப்ளீட்டா நமக்கு ரிமூவ் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நல்லா பச்சை தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி முடி இருக்கா நல்லா பாருங்க. பார்த்துட்டு அந்த முடி இருந்தாலும் ஒன்னொன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்புல வாட்டிட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டி பீசஸா நமக்கு தேவையான அளவுல நம்ம கட் பண்ணிக்க போறோங்க. பாருங்க நம்ம நல்லா வந்து பெரிய முடி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியா நமக்கு ஒயிட் கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அது எல்லாமே முடிதாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் வந்து பொறுமையா வந்து நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா வந்து டேஸ்டியா சமைச்சிடலாங்க. அவ்வளவுதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா முடியுமே நம்ம நெருக்கி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு சில முடி இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததான் நெருப்புல வாட்டும் போது எல்லாமே வந்து கொட்டி போயிடுங்க. இந்த மாதிரி நம்ம விறகடுப்பு மூட்டி தாங்க நம்ம வாட்ட போறோம். ஏன்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீ வந்து ஒரே இடத்துல இல்லாம பரவலா இருக்கும். ஸோ வந்து நம்ம காமிச்சு அந்த முடியெல்லாம் பொசுங்கிற வழக்கு நம்ம வந்து ஈஸியா பண்ண முடியுங்க. இதே கேஸ் அடுப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல தான் எரியும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஒரே இடத்துல நம்ம வந்து கறியை வந்து பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விறகடுப்பு இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம தீயை மூட்டி வாட்டணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல நமக்கு விறகடுப்பு இல்ல கேஸ் அடுப்பு தான் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து எப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸா நம்ம திருப்பி காமிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்க எல்லா முடியுமே வந்து நமக்கு கிளீனா கொட்டி வந்துருங்க. இது வந்து பொட்டக்கோழி சாவல் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம தோலோட வந்து நம்ம கட் பண்றோம் கிளீன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த மாதிரி நெருப்புல போட்டு வாட்டினாதான் நமக்கு மிச்சம் இருக்க முடி எல்லாமே நமக்கு கொட்டுங்க. இதே வந்து நம்ம டைரக்டா தோலை உரிச்சிட்டு சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைரக்டா வந்து நம்ம தோலை உரிச்சதுக்கு அப்புறம் அலசிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க.
பாருங்க ஒவ்வொரு பக்கமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து காட்டுறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து திருப்பிட்டே இருக்கோம். ஏன்னா எல்லா பக்கமுமே வந்து ஒரே சீரா நமக்கு வந்து இந்த முடியை வந்து பொசுக்கிறதுக்காக மட்டுமே நம்ம இதை பண்றோங்க. அவ்வளவுதாங்க, நல்லாவே நெருப்புல வந்து வாட்டியாச்சுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டைக்கோழியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சளை நல்லா தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சோம் அப்படின்னா அது மேல இருக்க அந்த கருப்போ இல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடி எல்லாமே பொசுங்கி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நமக்கு கிளீனா போயிடுங்க. இதே வந்து நம்ம சேவலா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மஞ்சள் பூசாம கல்லுப்பு இருக்கும் இல்லையா வீட்டுல, அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊத்தி அலச போறோம். அதுக்கப்புறம் தாங்க நம்ம பீஸ் போடவே ஆரம்பிக்க போறோம். பாருங்க நல்லா எல்லா பக்கமும் மஞ்சள் தேய்ச்சி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. அது மேல இருந்த கருப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பொசுங்கி இருக்கு இல்லையா முடி எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு தேய்க்கும் போது கொட்டிடும். அவ்வளவுதாங்க, நல்லாவே கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண தாங்க போறோம். கட் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஷார்ப்பான ஒரு அருவாமனையோ இல்ல கத்தியோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா கட் பண்ண வருங்க. ஏன்னா நம்ம பிராய்லர் கோழி மாதிரி கிடையாது, நாட்டுக்கோழி. அதோட எலும்பெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா மட்டுமே நம்மளால ஈஸியா வந்து வீட்டுல கட் பண்ண முடியுங்க. நம்ம வீட்டுல பெரும்பாலும் இந்த மாதிரி கோழி இதெல்லாம் கட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அருவாமனையை தாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து அறியறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நம்ம இப்ப அருவாமனையை நல்லா தீட்டி எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம கட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி வந்து முட்டை எல்லாத்தையுமே நம்ம உடையாம களையாம எடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாங்க. அரியும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கட்டை சப்பை அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு அறியணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நடுபாகத்தை அறிய போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்க பீஸை தான் அறியிறோம். லேசா அரிஞ்சிட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னாலே நமக்கு ஈஸியா வந்துடும். ஏன்னா கடைசி வரைக்கும் அரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்டா வராதுங்க. அதனால எப்பயுமே நம்ம வீட்டுல கோழி கட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி லேசா வந்து கட் பண்ணிட்டு அதை நல்லா 2 பக்கமா இழுங்களே, நமக்கு ரொம்பவே ஈஸியா கட் பண்ண வருங்க. இப்ப நம்ம வீட்டுல அடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தலைச்சங்கோழி தான். சோ ஃபர்ஸ்ட் இப்பதாங்க முட்டை இடுது. சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நமக்கு அறியறதுக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா 2-3 டைம் முட்டை இட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் முத்தலா இருக்கும் கறி. சோ அதை அறியறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கடினமா தாங்க இருக்கும். பாருங்க இப்ப நம்ம கட் பண்ணி போட்டோம் அந்த கழுத்து பக்கத்துல இருக்கதாங்க நமக்கு வந்து இறப்பை. அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம நீக்கி போட்டாச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுத்தை ஒட்டி இருக்க அந்த நெஞ்செலும்பு சைடு நம்ம லேசா நறுக்கிட்டு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முட்டை ஈரல் எல்லாமே நமக்கு களையாம நம்ம அழகா எடுத்துடலாங்க.
பாருங்க அப்படியே எல்லாமே வந்து நமக்கு நல்லா கலையாம நம்ம பெர்ஃபெக்டா எடுத்தாச்சுங்க. நம்ம எப்படி கட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க வரும். நம்ம சென்டரா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கண்டிப்பா அந்த முட்டை ஈரல் எல்லாமே நமக்கு கலைஞ்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கழுத்தோட இருக்க நெஞ்செலும்பு சைட நமக்கு முன்னாடி பின்னாடியே நம்ம பிரிச்சு எடுக்கும் போது நமக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா எல்லாமே வந்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இருக்க குடல் எல்லாத்தையுமே நம்ம வீசிடுவோம். நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம சமையலுக்கு. இப்ப நம்ம எடுக்கிறதாங்க முட்டை பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முட்டை பைங்க அதை வந்து நம்ம சாப்பிடலாம். அது வந்து இந்த வெயில் காலத்துக்குலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த கோழி இட போற முட்டையும் இருந்துச்சு. அந்த முட்டையை வந்து நம்ம ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாங்க. பட் வந்து நம்ம அவிக்க கூடாது, ஏன்னா அதுல உள்ள மேல உள்ள ஓடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்திருக்காது. ஸோ வந்து நம்மளால அவிச்சோம் அப்படின்னா அந்த உரிச்சு கூட நம்மளால எடுக்க முடியாது, தோலா இருக்குங்க. ஸோ அதனால பெரும்பாலும் வந்து நாங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி எடுக்கிற முட்டையை வந்து நம்ம வந்து ஆம்லெட் தாங்க போட்டுப்போம், இல்லை பொரியல் மாதிரி செஞ்சுப்போங்க. இப்ப வந்து நம்ம உள்ள இருக்க குட்டி குட்டி முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்பவே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இந்த முட்டை தான். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த முட்டை தான் ரொம்பவே வந்து ஃபேவரட்டா இருக்குங்க. அதுல நானும் ஒரு ஆளு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பொட்டைக்கோழி அடிச்சு அதுல இருக்க முட்டை வந்து ரொம்பவே பிடிக்குங்கிறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது தாங்க நம்ம கோழியோட கல்லீரல். அந்த கல்லீரலுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து அந்த டைஜஸ்ட் ஆனது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாவே கொட்டி கிளீன் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். பிடிக்கல அப்படின்னா அதை நீங்க தூக்கி போட்டுடலாம். பட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கல்லீரலும். பாருங்க உள்ள அசடு எல்லாத்தையுமே வந்து நல்லாவே கழுவி அலசிடுங்க. அதே மாதிரி மேல வந்து ஒரு எல்லோ கலர் லேயர் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம உரிச்சோம்னா நல்லாவே உரிக்க வரும். ஸோ அதையும் உரிச்சிட்டு தான் நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி லேசா நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு கம்ப்ளீட்டா நல்லாவே உரிக்க வந்துடும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஈரல்ல இருக்க அந்த பித்தத்தை தாங்க நம்ம பிரிச்சு வந்து கட் பண்ண போறோம். அந்த பித்தத்தை வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து அப்படியே கசந்து போயிடுங்க. ஸோ அதனால அந்த பித்தம் வந்து கலையாம தான் நம்ம கட் பண்ணி வீசணுங்க. அதை வந்து ஈரலை வந்து லேசா கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்லன்னு கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஈரலை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியோட வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பித்தம் வந்து நமக்கு சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கண்டிப்பா சாப்பிடவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்திட்டு நம்ம பெரிய பெரிய பீசஸா போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, நல்லா மேல பாத்தீங்கன்னா வெள்ளையா வலுவலுன்னு இருக்குங்க. அதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணுங்கிற சைஸ்ல நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஒன்ஸ் வந்து அந்த வலுவலுப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்லா கிளீன் பண்ணிருக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கவுச்சி வாசனை அடிக்குங்க. ஸோ அதனால நல்லா எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த வலுவலுப்புலாம் எடுத்துட்டு நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அலசுறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு குழம்பு ரொம்பவே ருசியா இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி நம்ம கையை வச்சு எடுக்கும் போதே அது மேல உள்ள வலுவலுப்பு தன்மை எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா போயிடும். இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அலசக்கூடாது இல்லையா, ஸோ அதனால எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல வந்து ஒரு அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஈரல், முட்டை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த முட்டை பையும் நம்ம அலசி கட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா அந்த கறியோட போட்டு அலச அந்த முட்டை எல்லாமே நமக்கு உடைஞ்சு வந்துடும். அதனால மட்டுமே நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிறோம்.
அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே நம்ம வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள வலுவலுப்பு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு நல்ல எலுமிச்சம்பழம் எல்லாமே ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சோன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு. அவ்வளோதாங்க, எல்லா கறியுமே நம்ம ஆல்மோஸ்ட் அலசி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாங்க. ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நமக்கு நல்லா பெரட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து அலசிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நமக்கு ஊற வச்சோம் அப்படின்னா அந்த கறியோட டேஸ்டே நமக்கு மாறிடுங்க. இது நாங்கள் எல்லா நான்வெஜ் அலசுற வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். பெரும்பாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. எந்த வித நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நமக்கு ஊற வைக்க கூடாது. கொஞ்ச நேரத்தில் நம்ம அலசிட்டோம் அப்படின்னா தான் அந்த கறியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் டேஸ்டே நமக்கு மாறாமல் இருக்கும். பாருங்க, அவ்வளோதாங்க, 2 பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஊற்றி அலசினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளீனிங் ப்ராசஸ் இதோட முடிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலேயே ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக கோழி கட் பண்ணி கிளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கோழி கட் பண்ணி கிளீன் பண்ணி பார்த்துட்டு எங்களோட வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அலசியும் முடிச்சாச்சு. இது அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா தயாராயிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பை பை. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.